தமிழ்மொழி இந்திய அரசால் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஏ 2000, பி 2002, சி 2004, டி 2006. பதில் சி 2004. விளக்கம்: தமிழ்மொழி 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 11. பொன்னியின் செல்வன் நாவலை எழுதியவர் யார்? ஏ ஜெயகாந்தன், பி கல்கி, சி சாண்டில்யன், டி பாரதிதாசன். பதில் பி கல்கி. விளக்கம்: சோழர் வரலாற்றை அடிப்படையாகக் கொண்டு கல்கி எழுதிய புகழ்பெற்ற வரலாற்று நாவல் பொன்னியின் செல்வன். சங்ககால நூல்கள் எத்தனை தொகுதிகளாக வகைப்படுத்தப்படுகின்றன? ஏ 2, பி 3, சி 4, டி 5. பதில் ஏ. விளக்கம்: சங்க இலக்கியங்கள் 8 தொகை மற்றும் 10 பாட்டு என 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் யார்? ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி கம்பர், டி திருவள்ளுவர். பதில் ஏ பாரதியார். விளக்கம்: தமிழ்மொழியின் பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று பாரதியார் வலியுறுத்தினார். திருவாசகம் இயற்றியவர் யார்? ஏ அப்பர், பி மாணிக்கவாசகர், சி சுந்தரர், டி சம்பந்தர். பதில் பி மாணிக்கவாசகர். விளக்கம்: சைவ பக்தி இலக்கியங்களில் முக்கியமான நூலான திருவாசகத்தை மாணிக்கவாசகர் இயற்றினார். அகர முதல எழுத்தெல்லாம் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெறுகிறது? ஏ கடவுள் வாழ்த்து, பி கல்வி, சி அறத்துப்பால், டி ஒழுக்கம். பதில் ஏ கடவுள் வாழ்த்து. விளக்கம்: திருக்குறளின் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இந்த குறள் இடம்பெறுகிறது. நற்றிணை எத்தனை பாடல்களை கொண்டது? ஏ 200, பி 300, சி 400, டி 500. பதில் சி 400. விளக்கம்: 8 தொகை நூல்களில் ஒன்றான நற்றிணை 400 பாடல்களை கொண்டது. கம்பராமாயணம் இயற்றியவர் யார்? ஏ ஒட்டக்கூத்தர், பி கம்பர், சி சீத்தலை சாத்தனார், டி இளங்கோ அடிகள். பதில் பி கம்பர். விளக்கம்: ராமாயணத்தை தமிழில் காவியமாக இயற்றியவர் கம்பர். 18. பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி கண்ணதாசன், டி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பதில் பி பாரதிதாசன். விளக்கம்: தமிழ் வளர்ச்சிக்கும் சமூக சிந்தனைக்கும் பாடுபட்ட பாரதிதாசன் பாவேந்தர் என அழைக்கப்படுகிறார். திருவிளையாடற் புராணம் எந்த நகரத்தை மையமாக கொண்டு அமைந்தது? ஏ தஞ்சாவூர், பி மதுரை, சி காஞ்சிபுரம், டி சிதம்பரம். பதில் பி மதுரை. விளக்கம்: சிவபெருமானின் திருவிளையாடல்களை மதுரையை மையமாக கொண்டு இந்த புராணம் விளக்குகிறது. தமிழ் மாதங்களில் முதல் மாதம் எது? ஏ சித்திரை, பி தை, சி ஆடி, டி மார்கழி. பதில் ஏ சித்திரை. விளக்கம்: தமிழ் ஆண்டின் முதல் மாதம் சித்திரை ஆகும். திருமுருகாற்றுப்படை எந்த நூற்பிரிவை சேர்ந்தது? ஏ 8 தொகை, பி 10 பாட்டு, சி 11 கீழ்க்கணக்கு, டி ஐம்பெருங்காப்பியம். பதில் பி 10 பாட்டு. விளக்கம்: திருமுருகாற்றுப்படை சங்க இலக்கியத்தின் 10 பாட்டு நூல்களில் ஒன்றாகும். யாப்பு என்பது எதனை குறிக்கிறது? ஏ சொற்களின் பொருள், பி இலக்கண வகை, சி செய்யுள் அமைப்பு, டி உரைநடை. பதில் சி செய்யுள் அமைப்பு. விளக்கம்: தமிழ் இலக்கணத்தில் செய்யுளின் வடிவமைப்பை யாப்பு என்கிறார்கள். பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? ஏ சுப்பிரமணியன், பி கனகசுப்புரத்தினம், சி சின்னசாமி, டி ராமலிங்கம். பதில் பி கனகசுப்புரத்தினம். விளக்கம்: பாவேந்தர் பாரதிதாசனின் இயற்பெயர் கனகசுப்புரத்தினம் ஆகும். 10 எந்த மன்னர்களை புகழ்கிறது? ஏ சோழர், பி பாண்டியர், சி சேரர், டி பல்லவர். பதில் சி சேரர். விளக்கம்: சங்க இலக்கிய நூலான 10 சேர மன்னர்களை புகழ்கிறது. தேவாரம் பாடிய மூவர் யார்? ஏ அப்பர் சம்பந்தர் சுந்தரர், பி கம்பர் வள்ளுவர் ஔவையார், சி ஆண்டாள் நம்மாழ்வார் பெரியாழ்வார், டி பாரதிதாசன் கண்ணதாசன். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் என்றால் பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. எனது சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.